Hello everyone, this is Sayer. Welcome you all. So இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோமோ எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா, ஒன்று உங்களுடைய ஃபோன் கேமராவில் பெஸ்ட் குவாலிட்டியாக 4K 60 ப்ரிஃபரபிள் ஆர் 4K 30 ஆர் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி என்ன இருக்கிறதோ அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா செகண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் கேமராலே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லோமோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ப்ரிஃபரபுளாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு ப்ரிஃபரபிள். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆப்ஸ் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ரெண்டே ஆப்ஸ் தான். ஒன்று வந்துட்டு Capcut, இன்னொன்று VN. ஸோ VN ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான், அதில் வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீடியோ ஸ்லோமோ கேமராவில் எடுத்ததாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எடிட்டிங் அப்போ எந்த ஒரு குவாலிட்டி பிரேக் ஆகாமல் நல்லா வரும். ஆர்எல்ஸ் நார்மல் கேமராவில் எடுத்து ஸ்லோமோவும் மாற்ற பார்த்தீங்க VN ஆப்பில் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் Capcut யூஸராக இருந்தால் நார்மல் வீடியோவோ ஸ்லோமோ வீடியோ எதுவாக இருந்தாலும் Capcutல அந்த ஆப்ஷன் இருக்குது, எதுவாக இருந்தால் ஸ்லோமோவாக மாற்ற முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடிட்டிங் போகிறதுக்கு முன்னாடி Capcut யூஸ் பண்ணுறது முக்கியமே VPN தான். நான் இந்த VPN யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிளோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணாத எஃபெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். தென் Capcut உள்ளே போயிட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ, ஹை குவாலிட்டி வீடியோ ஒரு ஸ்லோமோ வீடியோ வாட் எவர் இம்போர்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த இம்போர்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது என்னோடய வீடியோ, இந்த வீடியோவில் நார்மலாக இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்லோமோ எஃபெக்டாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையில்லாத கட்டெல்லாம் நான் இப்போ க்ராப் பண்ணி வைக்கிறேன், அதாவது ட்ரிம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு எந்தெந்த பார்ட்ஸ் வரைக்கும் வேணும் வேணான்ற நான் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்பீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் பார்க்கலாம் நார்மல் அண்ட் கர்வ் இருக்கும். இல்லை நம்ம கர்வ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், மாண்டேஜ், கஸ்டம், எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் எது வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீடியோக்கு எது வேணுமோ அது செலக்ட் பண்ணால். பட் ஐ ப்ரிஃபர் கஸ்டம். நம்மளுக்கு எங்கே ஸ்லோமோ வேணுன்றது நமக்கு தான் தெரியணும். ஸோ அதனால் நான் கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு லைன் ஆஃப் டாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஸ்பீட் கிராஃப் மாதிரி. ஸோ இப்போ இதை அதிகம் பார்த்தோம்னா இப்போ நம்ம வீடியோட ஸ்பீடு அதிகமாகும். இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதே நம்ம நார்மலாக வச்சோம்னா நார்மல் ஸ்பீடில் இருக்கும். ஸோ இதுலேருந்து டவுன் பண்ணான்னா நம்மளுக்கு ஸ்லோமோ கிடைக்கும். ஸோ இதை நான் கரெக்டாக என் வீடியோக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி டாட்ஸ் லைனில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு எங்கே ஸ்பீட் ஆகணும் எங்கே ஸ்லோ ஆகணுன்றது நமக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல ஸ்லோமோ வர மாதிரி நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டாட்ஸ் நான் கீழே இறக்குறேன், அதுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எங்கெங்கே வேணும் எங்கே வேணான்றது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 2 டாட்ஸ் கீழே வைக்கிறேன். ஸோ தட் அந்த ஸ்லோமோ அப்படியே மெயின்டைன் ஆகும். அண்ட் ஸ்லோமோக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வீடியோ ப்ளே ஆகும்போது பாருங்கள் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோமோ எஃபெக்ட் இருக்கலாம். பட் இதை விட ஸ்மூத் அண்ட் ஸ்லோமோவாக உங்களுக்கு வேணும்னா இப்போ அதே ப்ராசஸ் கர்வ் போயிட்டு நம்ம அதே கஸ்டம் எடிட்டில் போயிட்டு அங்கே மேக் இட் ஸ்மூத்தர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பெட்டர் குவாலிட்டி ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோன்னா இப்போது கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இதோட வீடியோ அவுட்புட் மட்டும் பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னே இருந்த வீடியோக்கும் இதுக்கப்புறம் இருக்க வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த வீடியோவில் வந்திருக்காது. பிகாஸ் அந்த குவாலிட்டி இந்த Capcut ஆப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஐ ப்ரிஃபர் Capcut. அண்ட் இதோட வீடியோ என்ன என்ஹான்ஸ் பண்ணுறது, நம்ம எஃபெக்ட்ஸ் போய் வீடியோ எஃபெக்ட்ஸில் எனக்கு பிடிச்ச ஆலோ பிளர் அண்ட் வைப்ரண்ட் ஃப்ளாஷ், இன்னும் செவரல் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு வீடியோக்கு என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணுமோ எந்த எஃபெக்ட்ஸ்லாம் வைக்கணுமோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் போனோன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே VPN ஆனில் இருக்கணும், அப்போ தான் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அண்ட் ஆல்சோ உங்கள் வீடியோக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணணும், ஆட் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அதில் தேவையான டெக்ஸ்ட் ஒரு லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் உங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கு உங்களுக்கு சாங் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல்சோ உங்கள் வீடியோவிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த சாங்ஸ்லாம். ஸோ இப்போ நான் ஒரு சாங் பேக்ரவுண்ட் சாங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ அதை ரிசல்ட் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நீங்கள் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணலாம். இப்போ வெறும் ஸ்லோமோ போகாமல் ஸ்லோமோ போயிட்டு நார்மல் அண்ட் அகெயின் ஸ்லோமோ வர மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் இதில் அந்த டாட்ஸை நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு ஸ்லோமோ அண்ட் அகெயின் உங்களுக்கு ஒரு நார்மலாக போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்லோமோ. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியும் பாருங்கள்.
ஸோ அப்படியே நீங்கள் விஎன் ஆப் இப்போ வரோம். இப்போ விஎன் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுனா சேம் அதே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ, பட் இந்த ஆப்பில் நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணுறது ஒரு ஸ்லோமோ கேமராவில் எடுத்த வீடியோவை மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதேமாதிரி என்னோடய ஸ்லோமோ கேமராவில் எடுத்த ஒரு வீடியோவை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ஆட் பண்ணி எனக்கு தேவையான இடத்துக்கு நான் ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்பீடுன்ற ஆப்ஷன் மூலமாக எனக்கு தேவையான டாட்ஸ் அங்கே நம்ம கேப்கட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி எனக்கு இங்கே தேவையான டாட்ஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பட் இங்கே பெட்டர் குவாலிட்டி, ஸ்மூத் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ தேவையான இடத்துல நான் ஸ்பீடு வந்துட்டு லோ பண்ணுறதும் அதிகப்படுத்தும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அண்ட் இதில் எஃபெக்ட்ஸ் பெரிய ஆப்ஷன் இருக்காது. எஃபெக்ட்ஸ்ன்ற போய் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸ்லோமோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ அகெயின் உங்களுக்கு பின்னாடி ஆடியோ தேவைன்னா நீங்கள் ஆடியோன்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது பேக்ரவுண்ட் மியூசிக்காக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம கேப்கட்டில் என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம இப்போ விஎன்லேயும் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தோட ப்ராசஸும் சேம் தான், பட் ரிசல்ட்ஸ் கேப்கட்டில் வர குவாலிட்டி இதில் இருக்காது. அண்ட் எஃபெக்ட்ஸும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேப்கட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.